பள்ளி மேலாண்மை குழுவில் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கலாம்? இதுக்கு முன்னாடி கல்வி உரிமை சட்டம் 2009 அடிப்படையில் 20 பேர் கொண்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்போ மறுகட்டமைப்புக்கு பிறகு இந்த குழுவுடைய எண்ணிக்கை மாற்றம் பெறுகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தலைவர் ஒருத்தர், அந்த பதவிக்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இரண்டாவதா துணைத் தலைவர், அவங்க ஒருத்தர், அந்த பள்ளியில் படிக்கிற மாற்றுத்திறனாளி மாணவரின் பெற்றோராக அவங்க இருக்கலாம். இல்லைன்னா தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் அங்கே படிக்கிறாங்கன்னா அவங்க இந்த துணைத் தலைவர் பதவிக்கு வரலாம். எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்த குழந்தைகளின் பெற்றோரும் இதில் இருக்கலாம். அடுத்ததா தலைமை ஆசிரியர் ஒருவர், ஆசிரியர் பிரதிநிதி, அதாவது ஆசிரியர்கள் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி, உள்ளாட்சி பிரதிநிதி 2 பேர். இந்த 2 பேர் உள்ளாட்சி மன்றத்தின் சார்பாக இருப்பாங்க. நகர்ப்புறங்களில் நகர்மன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் கல்வியாளர் ஒருவர், இல்லம் தேடி தன்னார்வலர், இல்லை ஓய்வு பெற்ற ஆசிரியர் அல்லது அரசு சாரா அமைப்பின் பிரதிநிதி, இவர்களில் யாராவது ஒருத்தர் இந்த கல்வியாளர் என்ற பொறுப்பில் இருக்கலாம். அடுத்தது 13 பெற்றோர் உறுப்பினர்கள். அதில் ஒருத்தர் சுய உதவிக்குழு உறுப்பினர், அவங்களுடைய குழந்தையும் இங்கே படிக்கணும். 4 முன்னாள் மாணவர்கள், இவங்க தான் இந்த மறுகட்டமைப்புக்கு பிறகு கூடுதலாக நாம தெரிவு செய்யப்பட வேண்டிய உறுப்பினர்கள். நம்ம பள்ளி மேலாண்மை குழுவில் இவங்க 4 பேரும் முன்னாள் மாணவர் பிரதிநிதியாக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதில் முதல் 3 உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் குறைந்தது 2 ஆண்டுகள் படிச்சிருக்கணும். அவங்க குழந்தைங்க சார்ந்த பள்ளியில் கட்டாயம் படிச்சுக்கிட்டு இருக்கணும், அதாவது பெற்றோராக இருக்கணும். 4ஆவதா ஒரு உறுப்பினர் இருக்கிறார் இல்லையா, அவர் பள்ளி அமைஞ்சிருக்கிற அந்த பகுதியிலேயே வசிக்கிற அதே பள்ளியில் படித்த முன்னாள் மாணவராக இருக்கணும். இவரோட குழந்தை இங்கே படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அதாவது பெற்றோராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. குறைந்தது 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கணும். பட்டப்படிப்பு முடித்தவருக்கு முன்னுரிமை அளிக்கலாம். முக்கியமாக சொல்லணும்னா இவர் திருநர், பெண், ஆண் ஆகியோரில் ஒரு பொது பிரிவின் கீழ் முன்னாள் மாணவர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஒருவேளை முன்னாள் மாணவர்கள் இல்லை அப்படின்னா அந்த பதவி வெற்றிடமாகவே இருக்கும். முக்கியமாக கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உறுப்பினர்களும் 2 பெண்கள் 2 ஆண்கள் அப்படின்னு பாலின சமத்துவத்தோடு தேர்ந்தெடுக்கணும். பள்ளி மேலாண்மை குழுடைய மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 24 பேர். அதில் 75% பேர் பெற்றோர்களாக கட்டாயம் இருக்கணும், 50% பேர் பெண்களாக இருக்கணும். இதுதான் மறுகட்டமைப்பு செய்ய போகிற புதிய பள்ளி மேலாண்மை குழுவுடைய எண்ணிக்கை கட்டமைப்பு.